வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டில் பிள்ளைகளிடம் தம்மை பராமரிக்க கோரி 200க்கும் மேற்பட்ட முதியோர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது. 0777898889 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக சரண உதவி சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என செயலகத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகளை பரிசீலிப்பதற்காக பராமரிப்பு சபையொன்று புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முறைப்பாடுகளை சமர்ப்பித்தவர்களுடன் விரைவில் பிரதேச செயலக அலுவலகங்களில் இருந்து ஆன்லைன் ஊடாக தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சந்திர மிகுதும்ம மேலும் தெரிவித்துள்ளார். களுத்துறை பலாத்தோட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் வர்த்தக நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. கோமாகம கபரகட பிரதேசத்தில் வீடொன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருவாடு ஏற்றி செல்லப்படும் லோரியொன்று தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக அத்திருக்கிரிய போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லொரியானது முழுவதுமாக தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லொரியின் உரிமையாளர் தனது வீட்டுக்கு முன்பாக லொரியை நிறுத்தி வைத்துவிட்டு உறங்க சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் ஆத்திரகிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 5763 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பில் இருந்த 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 696 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 329 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 174 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 27 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 24 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4489 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மஹிந்த மைத்திரி. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனவும் தாங்கள் முன்னர் பயன்படுத்திய குண்டு துளைக்காத கார்களை மீள தங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமது உயிர்களுக்கு ஆபத்து உள்ளதாக சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த இருவரும் தங்களின் குண்டு துளைக்காத கார்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளனர். எனினும் தற்போது குண்டு துளைக்காத கார்களை திருப்பித் தருமாறு மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனவும் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் அடங்கிய பாதுகாப்பு மறு ஆய்வுக் குழுவிற்கு இந்த கோரிக்கையை அனுப்பவுள்ளார். இந்த குழுவில் கலந்துரையாடிய பின்னர் குண்டு துளைக்காத கார்களை வழங்குவது குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வசதியான வீடு, சுகாதாரமான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை அரசும் இந்திய அரசுடன் இணைந்து மலையக சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படும் இந்த வீட்டுத் திட்டம் மலையக சமூகத்தினருக்கு ஒரு வீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தாய்நாட்டுக்கு ஆற்றலை வழங்கும் மதிப்புக்குரிய பிரஜைகளாக அவர்களை மாற்றுவதற்கான அடித்தளமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீடுகளை வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடுவதற்கு 011288
8228 என்ற தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரையிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து ஏராளமான முறைப்பாடுகளை பெற்றுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் சுரசா சிசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கிடைக்கும் நிவாரணங்களை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுவேவாவின் தலைமையில் இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபன ஜெனரல் லிமிடெட்டுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி புதிய நிவாரணங்கள் குறித்தும் அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஒவ்வொரு நாளும் 15 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் சுய மார்பக பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 20 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்ட ஒருவர் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மருத்துவ மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் வருடத்துக்கு ஒருமுறை மருத்துவ மார்பக பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மார்பகத்திலோ அல்லது அக்குள்களிலோ கட்டிகள், மார்பகத்தின் தோலில் மங்கலான தோற்றம், மார்பக வீக்கம், மார்பகத்தில் வலி, தோலில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற அறிகுறிகள் அல்லது ஆபத்து காரணிகள் இருந்தால் அவர்கள் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தோசா வேட்பு நிலையத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வர்த்தக வாணிப அமைச்சு குறைத்துள்ளது. 500 கிராம் சிவப்பு பருப்பு 122 ரூபாய், பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 165 ரூபாய், வெள்ளை நாடு அரிசி 208 ரூபாய், வெள்ளை பச்சை அரிசி 198 ரூபாய், கோதுமை மாவு 1 கிலோ 162 ரூபாய், பயறு 500 கிராம் 415 ரூபாய், கோழி இறைச்சி 1 கிலோ 980 ரூபாய், காய்ந்த மிளகாய் 500 கிராம் 325 ரூபாய், வடை பருப்பு 195 ரூபாய் என குறைக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆணையக்குழுவின் இறுதி முடிவு இம்மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிக்க இலங்கை மின்சார வாரியம் முன்மொழிந்துள்ளதாக அதன் இயக்குநர் ஜெயநாத் கேர தெரிவித்தார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார வாரியத்தின் தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.